இந்த ஒரு நிமிஷம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இம்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, பாவமும் தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்றி தீருமே, உண்மையே ராமா 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 என்று இரண்டெழுத்தினார், என்று இரண்டெழுத்தினார். எழுதிக்க சொல்லட்டுமா? எழுச்சிக்கிறியா? பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அன்புமிக்க ஆன்மீக பெரியோர்களே, மகானின் தீவிர பக்தர்களாகிய நாம் எல்லோரும் இன்று இந்த ஒரு நல்ல நாளிலே ஸ்ரீ மகானுடைய ஜெயந்தி என்று எல்லோரும் ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். கருவுலே திருவுல என்பது போல சில குழந்தைகளுக்கு மட்டுமே கருவில் இருக்கும் போதே இறைவனுடைய அம்சம் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். அப்பேற்பட்டவர்கள் பின்னாளிலே பெரிய மகான்களாகவும் சித்தர்களாகவும் இந்த பூமியிலே ஜனனம் எடுப்பது என்பது வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. பரீட்சித்து மன்னன் அபிமன்யுவின் மகனாகிய அவன் கர்ப்பத்திலே இருக்கும் போதே கிருஷ்ண பகவானை கண்கூடாக கண்டவன். பிறப்பதற்கு முன்பேயே கிருஷ்ண பகவானை கருவிலே கண்டவர். அதே போல பிரகலாதன், பக்த பிரகலாதன், இந்த பக்த பிரகலாதனை பற்றி நாம் இன்று ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால், பிரகலாதனின் மறு ஜென்மமே நம்முடைய மகான் ஸ்ரீ ராகவேந்திர பெருமான். கருவுலே திருவுல என்பது போல அவருக்கு நாரதனின் கதைகளை கேட்டு கேட்டு நாராயணன் பற்றிய ஸ்மரணை அதிகமாக இருந்தது. அதாவது நம்ம கோயிலெல்லாம் போகும்போது பார்த்துருப்போம், எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் வாசல்ல துவாரபாலர்கள் இருப்பாங்க, ஜெய விஜயான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலே சரி, சிவன் கோயிலே சரி, அம்பாள் கோயிலையும் அவங்க இருப்பாங்க. அவங்க பேர் ஜெய விஜயால். முன்னொரு சமயத்திலே ஜெயா விஜயால் இருவரும் நாராயணின் பாதுகாவலர்களாக, அதாவது நாம் மெய்காப்பாளர்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா, அது போல வாசலிலே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிரம்மனுடைய குமாரர்கள், சனத்குமாரன்னு பேரு, அவங்கெல்லாம் ஒரு சிறு வயது பாலகனா இருக்காங்க. அவங்க நாராயணனை பார்க்க வரும்போது இந்த ஜெய விஜயால் என்ன பண்றாங்க, அவர் சொல்லிட்டு போறாரு, இப்போதைக்கு யாரையும் உள்ள அனுப்ப வேணாம், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தன்னோட மெய்க்காவல்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போனதும் இவங்க அந்த சனத்குமாரர்கள் வரும்போது அவங்கள தடை பண்ணிடுறாங்க. உடனே அவங்கெல்லாம் பிரம்மனோட குழந்தைகள் இல்லையா, அந்த காலத்துல முனிவர்கள் சரி, இது மாதிரி எப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்கள் சரி, கோபம் துர்வாசருக்கு வர்ற மாதிரி முணுக்குன்னு வந்துடும், உடனே சபிச்சிருவாங்க. அதுதான் யாரு என்ன இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. உடனே அந்த ஜெய விஜயால இவங்க தண்டிச்சிடுறாங்க. நீ எப்படி நாங்க பெருமாளை பார்க்க போறோம், நீ எங்களை எப்படி தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இருவரும் ஒரு அசுர பிறவி எடுக்கணும், 3 பிறவிகள் நீங்க அசுர பிறவி எடுக்கணும், திருப்பி அந்த நாராயணனால நீங்க வதம் பண்ணப்பட்டு திருப்பி நீங்க நாராயணனை அடையணும்னு சபிச்சிடுறாங்க. அந்த ஜெய விஜயால் தான் சொல்றாங்க, கும்பகர்ணனோ ராவணனோ அவங்க தான், சிசுபாலனோ தண்டதேவனும் அவன் தான். அதே மாதிரி ஹிரண்யாட்சனும் ஹிரண்ய கசிப்பும் இருவரும் சகோதரர்கள், அவர்களும் இந்த ஜெய விஜயால் தான். இது மாதிரி அவங்க ஜபிக்கப்பட்ட போது ஒரு அசுரர் குலத்துல தோன்றாங்க. 3 பேருமே ஒரு அசுரர் குலத்துல தான் தோன்றாங்க.
ஏன்னா பக்தனா இருந்தா நம்ம எந்த நேரமும் அவரை பக்தி பண்ணிட்டே இருப்போம். ஆனா அசுரனா இருந்து அவர் கையால மாண்டாதான் இவங்க திருப்பி அந்த நாராயணனுக்கு போய் காவலா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது. 2 பேரும் வந்து அசுர குலத்துல பிறக்கிறாங்க. அப்ப இந்த கிரண்யாட்சன் வந்து ரொம்ப அக்கிரமம் பண்றான். பூமியில வந்து நிறைய அதர்மமான செயல்கள், மக்களை வாட்டுறது, மரங்களை வெட்டுறது, என்னென்ன செய்யக்கூடாதோ அதர்மமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சதும் பகவானால பொறுக்க முடியல. எந்த இடத்துல அதர்மம் தலை தூக்குதோ அந்த இடத்துல நம்முடைய பெருமாள் பிரசன்னமாவார் இல்லையா? சொல்றாங்க இல்லையா, சொல்லி அழைத்தால் நீ வருவாயோ, சொல்லி அழைத்தால் நீ வருவாயோ, எளியேன் எந்தனை இனிது ஆட்கொள்ள, சொல்லி அழைத்தால் நீ வருவாயோ. அது மாதிரி அந்த பெருமாளை அவங்க வேண்டிட்டு இந்த பிறவியில பிறவி எடுக்கிறாங்க. இவர் நிந்தனம் பண்ணினதும் மக்கள் எல்லாம் பதறி துடிச்சு பகவான்கிட்ட முறையிடும் போது அவர் என்ன செய்யறாரு, வாமன அவதாரம் எடுக்கிறாரு. பன்றி உருவமா வந்து கிரண்யாட்சனை வந்து வதம் பண்ணிடுறாரு. ஒரே இந்த கிரண்யகசிப்புக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே என்ன செய்யறான், விந்திய மலையிலே போய் கடும் தவம் பண்றான். எப்படின்னா ஒரு காலால ஒரு கால் நகத்தால விந்திய மலையில இருந்து கடும் தவம் பண்றான். அவன் மேல கையாலாம் புத்து கட்டிடுச்சு. வருடா வருடம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பல ஜென்மங்களாம் பல யுகங்களாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரம்மருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம நோக்கி இப்படி ஒரு கடும் தவம் அவன் பண்றானே, சரி நம்ம போவோம், போயிட்டு அவன் என்ன கேட்கிறானோ அந்த வரத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அவனுக்கு ஆணவம், பிரம்மா ஏத்தாப்புல வந்து ஆணவம் ரொம்ப அதிகமாயிடுது. 3 உலகங்களையும் வென்று அவன் அந்த 3 உலகத்தையும் தனதா ஆக்கி கொள்றான். அவன் வச்சதுதான் ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கிரமம், அதர்மம். அப்ப பிரம்மா வர்றாரு. அப்ப வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நுணுக்கமான அறிவு இருந்தாதான் இந்த மாதிரி அசுரகுலத்துல எல்லாம் இருக்க முடியும். உடனே பிரம்மாட்ட வந்து வர கேட்கிறான், எனக்கு வந்து அறிவுங்கிறதே இருக்கக்கூடாது. அறிவுன்னு வந்தாலும் வானத்திலேயும் நடக்கக்கூடாது, கீழேயும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் நடக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலேயும் நடக்கக்கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு வந்து சாவுங்கிறது எனக்கு வரக்கூடாது. நான் நிரந்தரமானவனா இருக்கணும், இருந்து 3 உலகையும் ஆட்சி பண்ணணும்னு சொல்றான். அதான் தலைக்கணம் வரும்போது ஒரு மனுஷன் வந்து அப்படியே சரிஞ்சிருவான். அந்த தலைக்கணம் இவனுக்கு வந்துச்சு. கடவுள் ரொம்ப பிரம்மா வந்து கேட்டதை கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துடுறாரு அவரு. அந்த வரத்தையும் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவன் அக்கிரமம் ரொம்ப அதிகமாகி மக்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்துறான், பசு வதை பண்றான், மரங்களை வெட்டுறான், என்னென்ன அதர்ம காரியமோ எல்லா காரியத்தையும் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப இந்திரனையும் அவன் சிறைப்பிடிச்சு வைக்கிறான். இதுல கோபமடைஞ்ச இந்திரன் என்ன பண்றான், அவருடைய மனைவி கயாதுவை வந்து கடத்திட்டு போய் வச்சிடறான் இந்திரலோகத்துல. அப்ப நாரதர் வர்றாரு. அங்க வந்துட்டு சொல்றாரு, அவன் தான்பா அரக்கன். அவன் மனைவி என்ன பண்ணுவா, அவளை நீ ஏன் அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து அந்த மனைவி வந்து கர்ப்பவதியா இருக்கா. அவன் வயிற்றுல வந்து சிசு வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப நாரதர் என்ன பண்றாரு, அம்மா உன்னை இந்திரன் அழைச்சிட்டு வந்துட்டான், நீ மனசு வந்து கிளேசப்படாத, உன்னை கொண்டு போய் விட்டுவான், நீ நல்ல எண்ணங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு நாராயணனோட கதைகளை திருப்பி 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 அவருடைய திருவிளையாடல்களை வந்து நாராயணனோட மகிமை, அவர் திருவிளையாடல், அவரை பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத கதையா சொல்றாரு. அவ கர்ப்பிணி பெண் அல்லவா, ஒரு சில சமயத்துல அவளால அதை கேட்க முடியுது, ஒரு சில சமயத்துல அவ தன்னை அறியாம உறங்கிடுறான். இருந்தாலும் நாரதர் சொல்லிட்டே இருக்கும்போது எங்கேருந்தோ ஒரு குரல், அவர் ஒவ்வொரு நாராயண கதையை சொல்லும்போது அப்படின்னு ஒரு சின்ன குரல் கேட்டுட்டே இருக்கு. அவதான் தூங்கிட்டா, நம்ம சொல்றதுக்கு யார் ஆமோதிக்கிறாங்கிறப்பதான் தெரியுது அந்த கர்ப்பத்துல இருக்க குழந்தை வந்து அந்த கதையை கேட்டுட்டே இருக்கு. இந்த நிலையில அந்த குழந்தை அவங்கள்ட்ட விட்டுறாங்க, கிரண்யட்சன்ட்ட. குழந்தையும் பிறக்குது. ஒரு 5 வயசா, 4 மேனியும் பொழுதொரு வண்ணமா நல்ல அழகா அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வர்றான். எல்லாரும் குருகுலத்துக்கு அனுப்புற மாதிரி கிரண்யாட்சனும் என்ன பண்றாரு, சுக்ராச்சாரியோட புதல்வன் சண்டன்னு பேரு, 2 பேட்டையும் அவர் குருகுலத்துக்கு அனுப்புறாரு. அவங்க அசுரோட குரு இல்லையா, அவங்க எப்படி நல்லது சொல்லி தருவாங்க, அசுரர் என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரிதான். அதுல 2வது இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சகோதரனை நாராயணன் கொண்டதுனால நாராயண துவேஷம் அதிகமாயிடுச்சு. நாராயணனை ரொம்ப வெறுத்துட்டு, இந்த 3 உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் ராஜா,
நான் தான் கடவுள், என்னை தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு அவன் வந்து மக்களுக்கு ஒரு உத்தரவு போடுறான். அதையே தான் இந்த அசுரர் குல உபாத்தியாரா இருக்க சண்டன் வந்து அதையே அப்படியே அவன் நடைமுறைப்படுத்திட்டே இருக்கான். அங்க குருகுலத்துக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் முதல்ல கிரண்யாட்சக நமக்கு தான் சொல்லித்தரான். கடவுளையோ கடவுள் பக்தியையோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கதையோ அந்த அசுரகுலத்துல அவன் வெளிப்படுத்தவே இல்லை. அந்த குருகுலத்துல போய் நம்முடைய இந்த சிசு பிரகலாதன் போய் அங்க குருகுலத்துல கல்வி கட்டுக போகும்போது இவங்க சொல்லி தர்றாங்க கிரண்யாட்சனே நமகன்னு. ஆனா ஒரே ஒரு குரல் மட்டும் வந்துட்டே இருக்கு, நாராயண நமகன்னு. திருப்பி சொல்றாங்க, திருப்பி நாராயண நமகன் நாராயண நமகன். யார் இந்த குழந்தை வித்தியாசமே சொல்றான்னு பார்த்தா சாட்சாத் கிரண்யாட்சனோட புதல்வன். ஊருக்கெல்லாம் உலகுக்கும் சக்கரவர்த்தியா இருக்கான். அவன் தான் அந்த அசுரகுலத்தையே தோற்று வச்சான். இந்த பேரை கேட்டாவே அவனுக்கு பிடிக்காது, என்னுடைய அவனுடைய புதல்வன் இப்படி சொல்றான்னுட்டு அவன்கிட்ட போய் சொல்றாங்க, நீ இந்த நாராயணன்கிற பேரை உச்சரிக்க கூடாதுப்பா, உன்னுடைய அப்பா தான் இந்த உலகத்துக்கும் இறைவனாவும் ராஜாவாவும் இருக்காரு, நீ அது மாதிரிதான் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. நம்ம விடுமுறையில ஒரு பள்ளி விடுமுறைனா வீட்டுக்கு போற மாதிரி ஒரு விடுமுறையில பிரகலாதன் வந்து தன்னுடைய தகப்பனாரை பார்க்க போறோம். உடனே தகப்பனார் கேட்கிறாரு, பாப்பா குருகுலத்துக்கு போனியா, எல்லாம் நல்லா கத்துட்டியா, அவனுடைய குருவெல்லாம் உனக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா, சரி சொல்லு என்ன சொன்னாங்க. வழக்கம் போல நம்முடைய குழந்தை என்ன பண்ணிடுச்சு, நாராயணா நமக்குன்னதும் வந்ததே அவருக்கு கோபம். உனக்கு யாரு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன்னு கூப்பிட்டு திருப்பி குருவை கூப்பிட்டு தண்டிக்கிறார். இன்னொரு தடவை என் பையன் வந்து இந்த பேரை சொல்லக்கூடாது, திருப்பி அவனுக்கு நல்லபடியா கற்றுக் கொடுத்து அனுப்புங்கன்னு திருப்பி அனுப்புறாரு. திருப்பியும் அதே மாதிரி அவங்க சொல்லி தராங்க. இவர் நாராயணாய நமக்குங்கிற வார்த்தையை தவிர அவர் வேற எதுவுமே சொல்லல. விந்திய மலையில இருக்கிறவங்க இல்லையா, கோபத்துல தன்னுடைய பையன்னு கூட பார்க்காம விந்திய மலையில தூக்கி எரிஞ்சிடும். அசுரன் தானே, அவனுக்கு அந்த புத்திர பாசம் எல்லாம் கிடையாது, நாராயணனை தொழக்கூடாது, அது என் பையனா இருந்தா என்ன அப்படிங்கிறவங்க போட்டுறாரு. அவர் ஏற்கனவே மற்றவங்களா நம்மளாம் பிறவி எடுக்கிறோம், எடுத்துட்டு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவன் கர்ப்பத்திலேயே நாராயணனை பத்தி தெரிஞ்சதுனால அவனையும் அந்த நாராயணனையும் பிரிக்க முடியல. திருப்பி அதையே கத்துட்டு வர்றவன் தூக்கி மலையில தூக்கி போட்டா நார்மலா என்ன பண்ணும், ஒரு சாதாரண ஒரு பொருள் கூட உடஞ்சிரும், மனிதன் என்னவான். ஆனா திருப்பியும் உயிரோட எந்திரிச்சு அந்த குழந்தை வருது. திருப்பி வந்தது இவனுக்கு கொஞ்சம் ஒரு பெத்த பாசங்கிறது இந்த அவனுக்கு கொஞ்சம் வருது. தம்பி ஏன்பா இப்படி அப்பா சொல்றதையும் குரு சொல்றதையும் நீ கேட்க மாட்டேங்கிற, நீ இதை கேட்டு என்னைய நாராச்சா நமக அப்படி கிரண்யாட்சிய நமகன்னு சொல்லிட்டு போ, நீயே நாராயண் சொல்ல, நல்ல பிள்ளை இல்லை நீ சொல்லுன்றாரு. அப்பவும் இவர் நாராயணனதான், நாராயண நமக ஓம் நமோ நாராயணாயன்ற எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லவும் அவருக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஆக்ரோஷமாயிறார். தான் குழந்தைங்கிறதெல்லாம் இல்லை, நாராயணனை துதி பண்ணக்கூடாது. அப்ப கேட்கிறார், நாராயணா 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 நீ சொல்லிட்டு இருக்கே, அந்த நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவன் எங்கும் வியாபிச்சிருக்கான், மேலே இருக்கான், கீழே இருக்கான், சகல லோகத்திலே இருக்கான், மண் மரம் செடி கொடி மற்ற எல்லா உயிரினங்களையும் இருக்கான்றார். உடனே இவரு அதை ஒரு யுக்தியா இவன் பயன்படுத்திக்கிறான். பயன்படுத்தி என்ன பண்றான், இவன் நாராயணன் மேல பக்தியா இருக்கான், இவன் கூப்பிட்டா எப்படி இருந்தாலும் அந்த நாராயணன் பிரசன்னமாவான், அவனை நம்ம வந்து இன்னையோட ஒழிச்சிடலான்னு மனசுக்குள்ள எண்ணம் திட்டம் தீட்டுறான். நாராயணனுக்கு தெரியாது. உடனே இவர் கேட்கிறான், நிறைய தூண்கள் இருக்கு அந்த அரண்மனையில, நிறைய தூண்கள் இருக்கு, அதுல வந்து குறிப்பிட்டு இவர் கேட்கிறாரு, உன்னுடைய நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்காரா அப்படின்னு. ஆமா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்ப இந்த ஒரு தூண்ல இருக்காரா அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா ஆணவமா கடவுள் நேர்ல வருவாரா, வந்தா இந்த இடத்துலதான் வருவார், நம்ம அவளை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூண்ல இருக்காரான்னு கேட்கலாம். உடனே பிரகலாதன் சொல்றாரு, இருக்காரு அப்படின்னு. அதாவது 10 அவதாரங்கள், பெருமாளோட 10 அவதாரங்கள்ல தாய் தந்தைக்கு குழந்தையாக பிறந்து மறைந்தார்கள். ஆனால் இந்த நரசிம்ம அவதாரம் மட்டுமே ஒரே நாளில் நிகழ்ந்தது. அதுவும் ஒரு சிறுவனுக்காக. எவ்வளவோ நாள் தவம் செய்யவில்லை, அவன் எந்த ஒரு வழிபாடுகளும் செய்யல. ஓம் நமோ நாராயணாய ஒரு சிறு குழந்தை அவனுடைய பக்திக்கு இறங்கி ஒரே நாளில் பிரசன்னமானவர் நம்முடைய நரசிம்ம பெருமாள். அந்த தூணை தன்னுடைய வேலையாட்களை விட்டு உடைக்க சொல்றாரு. அந்த தூணை வந்து உடைச்சா அங்கேருந்து அந்த ஒரு நாள் தான் அவருக்கு சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மர் வர்றாரு. எப்படின்னா பல கைகள் பல புஜங்கள் ஆக்ரோஷமான ஒரு உருவத்துல வர்றாரு. அவரை வந்து நீங்க மனிதனாவும் நினைக்க முடியாது, மிருகமாவும் நினைக்க முடியாது. சிங்க முகத்தோடையும் நர உடம்போடையும், அதனாலதான் நரசிம்மம் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடம்பு வந்து நம்ம மனிதர்கள் மாதிரி, முகம் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா வருது.
வந்ததும் இவன் வேலையாட்களை விட்டு தாக்கலாம்னு நினைக்கிறப்ப விஸ்வரூபமா அந்த தூண்லேருந்து வெளில வர்ற. இவன் வர கேட்டான் இல்லையா, மேலேயும் இருக்கக்கூடாது தரையிலேயும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியிலேயும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்ற ஆணவமா அவன் என்ன நினைக்கிறான், நம்மள எப்படி அந்த இடத்துல நம்மளை விட்டு பண்ணுவாங்களா, ஆயுதம் இல்லாம நம்மளை எப்படி கொல்ல முடியும், உன்னை வீட்லயே உள்ள வெளியே தானே பண்ண முடியும். அகங்காரமா கேட்டதுக்கு கடவுள் ஒரு பதில் வச்சிருக்க. மேலே இல்ல கீழே இல்ல, தன்னுடைய மடியில தூக்கி கிரண்யாஷனை போட்டுக்கிறாரு. அது ராத்திரியும் இல்ல பகலும் இல்ல, பிரதோஷ நேரம். பிரதோஷ நேரம்ங்கிறது என்னன்னா என்றைக்குமே மாலையில அந்த 4:30 6 வரைக்கும் பிரதோஷ நேரம். அது பகலும் கிடையாது இரவும் கிடையாது, இரண்டும் சங்கமிக்கும் நேரம். அந்த நேரத்துல மடியில கிரண்யாஷனை தூக்கி போடுறாரு. எந்த விதமான ஒரு ஆயுதங்களும் கிடையாது, தன்னுடைய கூரிய நகங்களால் அவனுடைய வயிற்றை பிளக்கிறார். பிளந்து அந்த உருவத்தையே இரண்டாக பிரித்து அவர் சொல்கிறார், நாராயணனுடைய மந்திரத்தை 5 வயது பாலகன் உச்சரிக்கிறான், அவனுக்காக பிரசன்னமானவர். அந்த 5 வயது பாலகனுடைய மறு ஜென்மம் தான் நம்முடைய மகான் ஸ்ரீ ராகவேந்திர பெருமாள். வியாசரா பிறந்தாரு, அதே போல பிரகலாதனா பிறந்தாரு. அந்த கருவிலே திருவிழா மாதிரி அந்த நாராயண பக்தி அவர் மனசுலே இருக்கிறதுனால அடுத்த ஜென்மத்துல அவர் கிருஷ்ணதேவராயர் காலத்துல அவருடைய முன்னோர்கள் அங்கு வழி வழியா வித்வான்களாக இருந்தவர்கள். அவர்கள் நம்முடைய தென்னகத்தை நோக்கி புவனகிரிக்கு வருகிறார்கள். புவனகிரிக்கு வந்து அங்கே வேத விற்பனர்களாகவும் மற்ற ஒரு உபச்சாரங்கள் கடவுளுக்கு செய்து கொண்டு ஒரு அந்தனர் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே நம்முடைய பிரகலாதன் பெருமானாக மகானாக அவதரிக்கிறார். 2 குழந்தைகள் அவருக்கு, 2 வெங்கடாம்பா குருராஜன் என்ற 2 குழந்தைகள். தம்பதியினர் வந்து திம்மன்னர் கோபிகாம்பா. அவங்களுக்கு வந்து இவர் மகனா பிறக்கிறாரு. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து பெருமாள் தான் குலதெய்வம், திருப்பதி பெருமாள். பெருமாளை வேண்டி வேண்டி பிறக்கும் போது அந்த பெருமாளோட ஒரு அம்சம் உள்ள குழந்தை தானே பிறக்கும். போன பிறவியில இப்படி பிறந்த குழந்தை இந்த பிறவியில வேற மாதிரியா இருக்கும். அதே நாராயண பக்தி, அதே கிருஷ்ண பக்தி, அதே பெருமாள் பக்தி, ஸ்ரீ ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு நம்முடைய மகான் இந்த பூமியிலே அவதாரம் செய்த ஒரு திருநாள் இன்றைக்கு. இந்த ஒரு நல்ல நாளிலே பக்த பிரகலாதை பற்றி நாம் நினைவு கூறுவது என்னவென்றால், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்முடைய குழந்தைகளுக்கு ஞானத்தையும் இந்து மதத்தின் பெருமைகளையும் நம்முடைய கடவுள்களின் கதைகளையும் சிறுக சிறுக கூற வேண்டும். சொல்றோம் அந்த காலத்திலே, இப்போலாம் கர்ப்பமா இருக்கும் போது வீணை வாசிச்சா குழந்தை போய் சேருது, கையில வளையல் போட்டா அந்த வளையல் சத்தம் கேட்குதுன்றாங்க. அது பல யுகங்களுக்கு முன்னே கர்ப்பத்திலே இருந்த நம்முடைய பிரகலாதனுக்கு நாராயணன் கதைகளை கேட்டு கேட்டு சதா நாமஸ்மரணை செய்து அடுத்த பிறவியிலும் பெருமாளை முற்றிலுமாக அவரை பற்றியே துதிப்பதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் கொடுத்த நம்முடைய மகான் அவதரித்த தினமான இன்று நாம் எல்லோரும் அவரை வணங்கி மகிழ்ந்து அவருடைய புகழை இன்னும் பல வருடங்களாக இன்னும் பல யுகங்களாக அவரை போற்றி வழிபாடு செய்து நம் வாழ்க்கையிலே நல்ல விதமான எல்லா விதமான சேஷ்டைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று மகானின் ஆசீர்வாதத்தோடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.